ஹாய், இன்னைக்கு டியூஸ்டே. என்ன சமையல் பார்க்கலாமா? முருங்கைக்காய் வறுத்த அரைச்ச குழம்பு. ஒரு இவ்வளோ பெரிய முருங்கைக்காய் கட் பண்ணி வறுத்தது நெடியாக இருக்குது. வறுத்தது பார்த்திங்கன்னா தனியா வந்து 3 ஸ்பூனு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு இதெல்லாம் வந்து அரை ஸ்பூன் போட்டுட்டேன். உப்பு, புளி ஒரு சின்ன சைஸ் புளி, காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5-6 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துட்டு கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அந்த குழம்பு மிளகாத்தூளும் மஞ்சப்பொடியும் போட்டு அந்த சூட்லேயே லைட்டாக மிக்சியில் நல்லா நெழுங்க அரைச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுட்டுருக்கேன். வெங்காயம் ஒன்று தான் அந்த அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இன்னும் நிறைய வெங்காயம் வாங்கிக்கலாம். போய் வெங்காயம் வாங்கணும். ஸோ தக்காளி பொரியல் பண்ண போகிறோம். சாப்பாடு வச்சு இறக்கியிருக்கேன். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் பண்ணுறோம். அதனால் பார்த்திங்கன்னா தீ அதிகமாக வந்து கொஞ்சம் நெடி அதிகமாக இருக்குது. ஸோ அதை நல்லா அரைச்சிட்டேன். நெழுக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி தாளிப்பு கொடுத்துட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் அதை போடணும். மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். உப்புலாம் போட்டுட்டேன். வாசனையே கமகமன்னு நல்லா இருக்கு. அப்படியே வந்து போட்டுறேன். வேகட்டும். அப்புறம் இந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதி வரட்டும். இதை அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி இருக்கும். பருப்பே போடாமல் நம்ம பருப்பெல்லாம் வறுத்து அரைச்சி போட்டிருக்கனால இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது தண்ணி ஊற்றணும். இன்னும் நல்லா டைல்யூட் பண்ணியிருக்கேன். அது நல்லா கொதி வரணும். ஸோ உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். முருங்கைக்காவும் வேகணும். அதுக்கப்புறம் இறக்குற நேரத்தில் பெருங்காயம் போட்டு இறக்கிட்டா அவ்வளோதான். ஸோ முருங்கைக்காய் அரைச்சி விட்ட குழம்பு. சாம்பாருக்கு பருப்பு போடணும்ல, பருப்பே இல்லாமல் அரைச்சி விட்ட குழம்பு தான். வாசனை பார்த்தீங்கன்னா இந்த மாமில் இருக்குல்ல, அந்த மிளகா துணியெல்லாம் அரைப்பாங்களா, அந்த மிஷின், அதுக்கு அங்கே ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா, ஒரு மாதிரி இந்த வாசனை, அந்த வாசனை அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாய் வந்தோடனே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லுவான். இன்றைக்கி வந்து அவனுக்கு 6 o'clock ஷிஃப்ட்டு. ஸோ 2:30 வந்துடுவான். 2:30 வந்ததுக்கப்புறமா சாப்பிட்ணும். இட்ஸ் ஆல் பிராமின்ஸ் அக்ரகாரம்ஸ் ரெசிபீஸ். ஒயிட் ரைஸ் வடிச்சிட்டேன். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவோம்ல, அந்த மொத்தியம் பிராண்ட் தீந்துடுச்சு. இங்கே லோக்கலில் வாங்கினது அது அந்தளவுக்கு சரியே இல்லை. 2 கிளாஸ்க்கு நிறைய வரும் பாருங்கள். இது உள்ளே இருக்குது. கஞ்சி சிக்கனமாக இருக்குது. வேறு வழியே கிடையாது. ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் தான். சுரக்காய் பொரியல். தேங்காய்லாம் போட மாட்டேன்னா, ஸோ அப்படியே போட்டு இறக்கி தாளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றுவோம்ல, அதுலேயே வறுத்து எடுத்துட்டேன். ஸோ சாய் வரும்போது 2 முட்டை வாங்கிட்டு வந்தானா அவனுக்கு ஆம்லெட் போட்டுருவேன். இதுதான் இந்த குழம்பு தான். நைட்டுக்கு தோசை மாவு வாங்கி இந்த குழம்பே தொட்டுக்கலான்ட்டு. ஸோ கடைசியாக வந்து முருங்கைக்காலாம் நல்லா வெந்துருச்சு. எல்லாமே வந்து பச்சை வாசனை போயாச்சு. இப்போ வந்து நல்லெண்ணெய் சும்மா கடைசியாக இறக்கும் போது 1 ஸ்பூன் ஊற்றினா செம்மையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஆஃப் பண்ணி கொஞ்சம் காஞ்சி தான் இருக்கு. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் இல்லை, 2 வெந்தா நேற்று வாங்கினது. ஸோ அலசி தான் வச்சேன். அதை அப்படியே போட்டுக்கிறேன். அவ்வளோதான். அப்படியே போட்டு மூடி வச்சுட்டா வச்சுக்கோங்களேன், அப்படியே வரும்போது அப்படி இருக்கும். ஸோ இட்ஸ் ரெடி. இவ்வளோ திக்காக நல்லா இருக்கு பாருங்க. ஸோ எல்லாமே பருப்பு அறுத்து வச்சுனால அதனால் இவ்வளோ நல்லாயிருக்கு. தேங்காய் கூட போடல, நம்ம முருங்கைக்காய் போட்டிருக்கனாலும் நல்ல டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சாய் இப்போ சொல்ல போகிறோம். ரெசிபி எடுத்தேன். சாய் கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னோம்.